நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணணும், கிளியர் பண்ணி ஒரு டிசி டிஎஸ்பி ஆகணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருக்க ஒரு பர்சனா, அப்படின்ற ஒரு எய்ம் இருக்க ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா, அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ரிலிம்ஸ் படிக்கணுமா, இல்லை வந்து மெயின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், அதுதான் நமக்கு ப்ரிலிம்ஸ் கூட நமக்கு மெயின்ஸ்க்கு என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு டெஸ்ட்டு தான், மெயின்ஸில் தான் நமக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அது பொறுத்து தான் நமக்கு ஜாப் இருக்குது, ஸோ அதனால் மெயின்ஸ் தான் இம்பார்ட்டனா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்கும். என்ன கேட்டால் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இன்டர்வியூ தாங்க முக்கியம்னு சொல்லுவேன். அது எப்படிங்க ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இதெல்லாம் தாண்டினா தானே இன்டர்வியூ, எப்படி இன்டர்வியூ வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கொஷின் உங்களுக்குள்ளே இருக்கலாம். என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னென்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி குரூப் 1 மெயின்ஸும் கிளியர் பண்ணி இன்டர்வியூலாம் முடிஞ்சு கவுன்சிலிங் போகிறேன். நான் வந்து இன்டர்வியூவில் நான் வந்து செகண்ட் ஸ்லாப் தான் எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோ கவுன்சிலிங் கிட்ட வரைக்கும் போகி என்னால் வந்து போஸ்டிங் எடுக்க முடியல. நான் ஒருவேளை இன்டர்வியூவில் ஃபஸ்ட் லேப் எடுத்திருந்தேன்னா, நான் வந்து இந்நேரம் ரூரல் டிபார்ட்மெண்ட்டில் ஏடியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பேங்க. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்கிறேன். ஸோ அப்போது இது மாதிரி நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் குரூப் 1 கவுன்சிலிங் பண்ணவங்களுக்கு இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். எவ்வளோ பேர் நம்ம இன்டர்வியூவில் இன்னும் ஒரு ஸ்லாப் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தோன்னா நமக்கு டிசி கிடச்சிருக்கும். அதாவது ஜாப் எடுத்தவங்களே டிசி மிஸ் ஆகிடுச்சு, டிஎஸ்பி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை இன்னும் ஒரு ஃபஸ்ட் லேப் எடுத்திருந்தோன்னா நமக்கு ஒரு போஸ்டிங் எடுத்திருப்போம்னு சொல்லிட்டு எந்த போஸ்டிங்குமே எடுக்காமல் வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அதில் நானும் ஒரு பர்சன் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் படிக்கிறது எல்லாம் ஓகே, பட் இப்போல இருந்தே இன்டர்வியூக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அப்போ தான் குரூப் 1 எக்ஸாமை நம்ம வந்து கிராக் பண்ணி நம்ம ஒரு போஸ்டிங் எடுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் நம்ம என்ன யோசிப்போம்னா, இன்டர்வியூ 3rd ஸ்டேஜ் தானே, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி போனால் தானே நமக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணவே முடியும். ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். கண்டிப்பாக வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே முக்கியம் தானே, அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ படிக்கும் போதே அதாவது ப்ரிலிம்ஸ் படிக்கிறோம், மெயின்ஸ் படிக்கிறோம், ஓகே, அது கூடவே இன்டர்வியூ ரிலேட்டடாகவும் நம்ம இப்போலேருந்தே வந்து படிக்க வந்து நம்ம கற்றுக்கணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது நான் ஒரு 2-3 விஷயங்கள் நான் சொல்கிறேன். நம்மக்கிட்ட இருக்க இஷ்யூ என்னென்னா, நம்ம ப்ரிலிம்ஸ் படித்தாலும் மெயின்ஸ் படிக்கிறோம் அப்படின்னாலும், இப்போ ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது நமக்கு ஃபில்லிங் அந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் இருக்க போது அதில் நம்மளால் டிக் பண்ணி ஆன்சர் வந்து எடுக்க முடியும். இதே மெயின்ஸ் படித்தாலும் நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை, நம்ம ரைட்டிங் மூலயமா வந்து எழுதி காமிச்சிரும். நம்மள நிறைய பேருக்கு எழுத சொன்னால் ஒரு ஆன்சர் எழுதுவோம், அதையே வந்து நம்ம ஒரு இன்டர்வியூலோ இல்லை ஒரு பொது இடத்துலையோ நமக்கு அதுக்கான ஆன்சரை சொல்கிறதுக்கான தயக்கம் இருக்கும். நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு அந்த ஸ்கில் வந்து இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம இப்போலேருந்தே இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதுவாக இருக்கட்டுமே, நீங்கள் என்ன வந்து ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறீங்க, மெயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் சொல்லி பார்க்க பழகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிம்பிளாக ஒரு இது பட்ஜெட்னா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டக்குன்னு யோசிச்சாலும் நமக்கு வந்து சொல்லுவோம். என்னென்னா ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டியான ஒரு 2 லைன்ஸில் நம்மளால் வந்து சொல்ல முடியுமா ஒரு கிளியர்டான டெஃபினிஷனை அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து முடியாது. ஸோ இதை தான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ என்ன படித்தாலும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எது படித்தாலும் இப்போலேருந்தே நமக்கு ஒரு சிம்பிள் டேர்ம்ஸ்க்கு நமக்கு வந்து இன்டர்வியூவில் கொஷினாக கேட்டால் நம்மளால் கிளாரிட்டியாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் குழப்பாமல் ஒரு கரெக்டான ஒரு அக்யூரேட் ஆன்சராக நம்மளால் வந்து சிம்பிள் அண்ட் கிளாரிட்டியோடு நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்றத நம்ம இப்போலேருந்தே வந்து செக் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்தது நீங்கள் ஓனாகவும் அதை செக் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று, நம்ம ஓனாக செக் பண்ணிக்கிறது இல்லாமல் நம்மளோட ஆஸ்பிரண்ட்ஸ், நம்மளுடைய கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் நம்ம இப்போலேருந்தே கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம பழகணும். அப்படியே இதுக்கு இதான் ஆன்சர்னு படிக்காமல் எல்லாத்துக்குமே ஒருத்தவங்களை கேள்வி கேட்டு நம்ம மைண்ட் அதை ப்ராசஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு இப்போலேருந்தே நம்ம பழகிக்கிட்டோம்னா நமக்கு இன்டர்வியூ போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, ஓகே, இதெல்லாம் நான் சொல்கிறேன், ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது ஏன் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னா, நான் இன்டர்வியூ போகும்போது ஃபஸ்ட்டு என்னை பற்றி நான் ஒரு 2 இது சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு ரூரல் ஏரியாவில் வளர்ந்த ஒரு கேர்ள் தான். ஓகேவா, வளர்ந்த ஒரு கேர்ளு. நான் வந்து பெருசாக வந்து போல்டாக பேசுகிறதோ இல்லை வந்து ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு அப்போலேருந்தே அந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது. ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதும் அப்படியே படித்தாச்சு. மெயின்ஸும் நல்லா ரைட்டிங் நல்லா எழுத தெரியும், பட் வந்து என்னால் பேச முடியறதில் நான் வந்து லேகிங்காக இருந்தேன். போல்ட்னஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னாலும் அதில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்காது. கிளாரிட்டி மீன்ஸ் ஒரு இஷ்யூ படிக்கிறோம் அப்படின்னா அது என்னோடய ஓன் ஒப்பீனியன் வந்து ஜென்ரேட் பண்ண தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் தான் வந்து நான் இருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு இன்டர்வியூ போகும்போது அதில் எனக்கு ஒரு ஸ்லாப் மிஸ் ஆனதால் எனக்கு ஒரு போஸ்டிங்கே போன விஷயமும் எனக்கு நடந்திருக்கு. ஸோ அதுதான் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ இப்போலேருந்தே இன்டர்வியூவை சிம்பிளாக நினைக்காம அதை வந்து நம்ம வந்து கடைசியாக ஒரு 1 மந்தில் ப்ரிப்பேர் பண்ணால் வந்து வரக்கூடிய ஸ்கில் கிடையாது. அடுத்தது இது இல்லாமல் ஒரு பப்ளிக் இஷ்யூ ஏதோ ஒரு இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு கரண்ட்டாக அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வந்து ஒப்பீனியன் ஜென்ரேட் பண்ண தெரியணும். ஏதோ நம்ம படிச்சுட்ருக்கோம், ஏதோ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, அதை பற்றி நமக்கு ஏன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இல்லாமல் இப்போலேருந்தே நம்ம வந்து ஒரு சர்வெண்ட் ஆக போகிறோம் இல்லையா, ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஆக போகிறோம். ஸோ அப்போ இப்போலேருந்தே வந்து ஒரு இஷ்யூ போகுதுன்னா அதில் உங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்ற அந்த அப்படின்ற ஒப்பீனியன் ஜென்ரேட் பண்ணுறதை நீங்கள் இப்போ இருந்தே வந்து கற்றுக்கணும். எனி இஷ்யூ போயிட்டுருக்கு, உங்களோட ஒப்பீனியன் என்ன, அந்த ஒப்பீனியனுக்கு சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் வேலிடேட் பண்ணுற மாதிரியான ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் இதையும் நீங்கள் வந்து இப்போலேருந்தே நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க கற்றுக்கணும். நெக்ஸ்ட் நம்மள பல பேர், ஆக்சுவலாக நான் அப்படி தான் இருந்தேன், நம்மள பல பேர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோமா, ஸோ அந்த விஷயத்தில் மட்டும்தான் இருக்கும். நம்மளோட ஓன் டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற விஷயத்தை பற்றி கேட்டால் கூட நமக்கு வந்து தெரியாமல் ஒரு அவேர் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய நீங்கள் வந்து ஃபுல் தமிழ்நாடை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கும் அப்படின்னாலும் உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டை பற்றின ஒரு நாலேஜ் இப்போலேருந்தே உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது லோக்கல் நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலியமாவோ அந்த மாதிரி என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கிறது அப்படின்றதையும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது இன்டர்வியூ போகும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, சைட் பை சைடு இதையுமே இப்போலேருந்தே ஒரு 1 hour இதுக்குன்னே நம்ம அலோகேட் பண்ணி இப்போலேருந்தே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள்.